வாங்க நண்பர்களே, சண்டே சமையல் பார்க்கலாம். சண்டே சமையல்னா தடபடலான நான்வெஜ்ஜுன்னு நினச்சிடாதீங்க. ரொம்பவே சிம்பிளான வெஜ்ஜு தான். நானும் என் பையனும் வெஜ்ஜு தான் சாப்பிட போகிறோம். பாப்பா மட்டும்தான் நான்வெஜ்ஜு. அவர் கொஞ்சம் வெளியே வேலையாக போயிருக்கிறதால எனக்கு லஞ்ச் வேணான்னு சொல்லிட்டாங்க. பாப்பாவுக்கு தான் நான்வெஜ் எடுத்துருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு வச்சுட்டு சாதம் வடிச்சாச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பையனுக்கு 10th எக்ஸாம் பப்ளிக் போயிட்டுருக்கு, பாப்பாவுக்கு 12th முடிஞ்சிருச்சு. அதனால் அவங்க நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எக்ஸாம் இருந்த வரைக்கும் அவளும் நானும் சாப்பிடல. இப்போ பையனுக்கு எக்ஸாம் இருந்ததுனால நானும் பையனும் சாப்பிடல. மோஸ்ட்லி நான் சாப்பிட்றதே இல்லைங்க. எனக்கு அது பெருசாக தெரியல. நிறைய விரதங்கள் இருக்கிறதுனால பெருசாக தெரியல. காரக்குழம்புக்கு சூப்பரான பெஸ்ட் காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்பளம் வறுத்துருக்கேன். மிளகு அப்பளம் சின்ன சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி வறுத்தாச்சு. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு ஈரலும் ஒரு 1/2 கிலோ கறியும் மட்டும் வாங்கி கொடுத்தேன். 2 வேளைக்கு இதே செஞ்சுக்கமான்னு சொல்லிட்டேன். அவளே செஞ்சுக்கிட்டா. நான் அவளுக்குன்னு எதுவுமே செய்யலை. அவளையாவே தொக்கு பண்ணி அவளாவே வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டா. சாதம் வந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒன்றாவே வடிச்சிட்டேன். 2 வேளைக்கு சாதமே வடிச்சாச்சு. கீரை பொரியலும் கேரட் பொரியலும் சூப்பராக வந்திருக்கு. காரக்குழம்புக்கு செம்மையாக இருக்கும். இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சு முடிஞ்ச கையோடவே நம்ம எப்பயுமே கேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமான்லாம் விளக்கிட்டாக்கா நம்மளுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும். கிச்சனே க்ளீனாக இருக்கும். நம்ம எப்போ கிச்சன் உள்ள வந்தாலும் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். எப்பயுமே நீங்கள் குக்கிங்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கையோட க்ளீன் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.